நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளைக்கான செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பணம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதையெல்லாம் அனுபவிக்க ஆண்டவருடைய கிருபை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேணும். ஆகவே அந்த கிருபையை இந்த நாளிலே உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். Yeah.
அன்பரை ஆண்டவரை கஷ்டத்தினாலே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்த கூடுவோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். இப்படி சட்டத்தை நாங்கள் கேட்க எங்கள் சேவையை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவர் வேதத்தில் சத்தியங்களை மறைப்பொருளை எங்களை வெளிப்படுத்தும் விளக்கி காட்டும். இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் மாற்றித்தாரும் மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நமக்கு கேட்கும் ஜீவனத்துக்காக ஆமென். கொஞ்சம் வாங்கி இந்த நாளிலே இரண்டு நாட்களிலே நாம் வழக்கமாக வேதத்தில் வருகிறது நாம் 40 நாட்கள் தியானிப்பது. அப்பொழுது இந்த வருஷத்திலே நாம் இன்றைக்கு 35ஆம் நாள். இயேசு சோதிக்கப்பட்டதை குறித்து, இயேசுவின் சோதனை குறித்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இன்றைக்கு நாள் 35. இதில் நாம் 36 இன்றைக்கு பிசாசு இயேசுவுக்கு பல காரியங்களை காட்டி ஒரு பொறாமையான காரியங்களை பிசாசு செய்து கொண்டு வருகிறார். பிசாசுக்கு பொறாமை, எல்லார் மேலும் பொறாமை, இயேசுவின் மேல் பொறாமை. இயேசுவை கீழே விட தள்ளிவிட வேண்டும், நன்றாக இருக்கக்கூடாது, யாருமே நன்றாக இருக்கக்கூடாது, எல்லாரும் பாவத்தில் தள்ளிவிட வேண்டும். இதுதான் பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. பிசாசின் முதல் பாவம் பெருமை. அதை நேற்று தினத்தில் பார்த்தோம். பிசாசு இயேசுவுக்கு பெருமையான காரியங்களை காட்டி உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் மகிமை, பலவிதமான காரியங்களை காட்டி அதன் மேல ஒரு ஆசை, பெருமை, நான் உயர்ந்து விட வேண்டும், நான் எல்லாரை விட மேலாகி விட வேண்டும் என்ற பதவி, பெருமை, புகழ், பேர் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பிசாசு இயேசுவுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் நம்மை கூட பிசாசு அப்படித்தான் செய்கிறான். இந்த உலகத்தில் நான் எனக்குள்ளே ஒரு பெருமை, இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதுக்காக தான் அவன் போய் காட்டினான். அந்த எசேக்கியா ராஜா இதை இயேசுவுக்கு பிசாசு உலகத்தின் காரியங்கள் எல்லாம் காட்டினான், காண்பித்தான் என்று நேற்று தினத்தை நாம் தியானித்தோம். அவன் காண்பிப்பது என்னவென்றால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. நான் எப்படி இருக்கிறேன், நான் எவ்வளவு வசதியாக இருக்கிறேன், நான் எவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருக்கிறேன், அங்கே பேர் புகழோடு நான் இருக்கிறேன் பார் என்று சொல்லி காட்டுகிறான். அதுதான் பெருமையின் அடையாளம். அப்படித்தான் எசேக்கியா ராஜா காட்டினான். அதை குறித்து என்ன வாசித்தோம்? எசேக்கியா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில்
எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் காட்டினான். நான் எவ்வளவு வசதியா இருக்கிறேன் பாருங்கள். பொக்கிஷ சாலை அனைத்தையும் காட்டினான். வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கத்தையும் நல்ல பரிமள தைலத்தையும் ஆயுத சாலையின் அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வரும்போது இதப்பா நான் எப்படி வச்சிருக்கேன், எவ்வளவு நல்லா வச்சு, இதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. காட்டுவது பெருமைக்கு அடையாளமான. ஒருவேளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் கேட்டால் நம்ம காட்டலாம். ஆனால் நாமவே காட்டும் போது அது பெருமையாக மாறிவிடுகிறது. அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் காட்டினான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் அனுப்பிவிட்டார். எசேக்கியாவிற்கு அனுப்பி ஏசாயா தீர்க்கதரிசி 14ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிற்கு வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உங்களுக்கு வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்போது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. இதுதான் பெருமை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே எசேக்கியாவுக்கு ராஜாவுக்கு விரோதமாக வந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? 16. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிறவன் சந்தானமாகும் குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று எவ்வளவு சாபம் பார்த்தீர்கள். கர்த்தருடைய கோபம் அங்கே சாபம் என்றால் பெருமையாக காட்டினான். அவனுக்குள்ள ஒரு பெருமை. அதனாலே ஆண்டவர் ஒரு சாபமான வார்த்தை வந்துவிட்டது பாருங்கள். நீ காட்டது எல்லாம் பாபிலோனுக்கு போய்விடும். உன் பிள்ளைகளும் அவங்களுக்கு வேலைக்காரர்களாக. இங்கே ராஜாவின் பிள்ளைகள், இங்கே ராஜாவின் பிள்ளைகள் அங்கே ராஜாவாக இருக்க வேண்டியது. அங்கே பாபிலோன் தேசத்தில் போய் வேலைக்காரர்களாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாபம் ஆண்டவர் கொடுத்து விட்டார். காரணம் என்ன? பாவம். பெருமை வந்ததினால் எப்படி சொல்லி காட்டினான் பிசாசு. அதுதான் காட்டினான். பார், நான் என்ன மகிமை, உலகத்தை ராஜ்யங்கள் மகிமை, நல்ல பரப்பு வல்லமை எல்லாத்தையும் நான் பார், எவ்வளவு காரியங்கள் எனக்கு கீழே இருக்கிறது, என்ன இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லி காட்டினான். அதனால அப்பொழுது சரி, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது இப்படி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்பிக்க வேண்டும். ஐயோ, என்று கதை இருக்க வேண்டும். ஐயோ, எனக்கு இந்த நிலைமையா, இப்படிப்பட்ட நிலைமையா வரப்போகிறது, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்ப விடுகிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், மனம் திரும்பிக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? 19வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானம் உண்டு இருக்குது. பாத்தீங்களா, இது மனம் திரும்புவதற்கு அடையாளமா? என் நாட்கள் இருக்கிறவியா? சரி, அதுக்கப்புறம் தானே போயிடும். என் காலத்துக்கு பிறகுதானே போயிடும். என் காலத்துக்கு பிறகுதானே என் பிள்ளைகள் தானே அங்க வேலைக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஆனாங்க? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆண்டு விட்டு போய்விடுவேன். இது மனம் திரும்புவதற்கு அடையாளமா? பாவத்தை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது மனம் திரும்பி விடுவேன். நாம் தேவனுக்கு விரோதமாக நடக்கும் போது
மனம் திரும்பி விடுங்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் எந்த பாவத்தை செய்தாலும் பாவ உணர்வு வர வேண்டும். ஆண்டவரே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயோ நான் செய்து விட்டேனே, இந்த பாவத்தை செய்து விட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன், ஆண்டவர் இந்த சாபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி கதற வேண்டும். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். எப்பேற்பட்ட தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை விட முடியும், விடலாம் என்ற அர்த்தம் அல்ல. எந்த பாவத்தை செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல, செய்யக்கூடாது. ஒருவேளை தவறி விழுந்து விட்டாலும் வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. நாம் யாக்கோபு 3:2 நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். தவறுதல் மனிதனுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் துணிகரமாக எந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அப்படி தவறிவிட்டான், தவறிவிட்டான். சரி, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை வந்து எச்சரிப்பு செய்து கொடுத்த போது மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் மனம் திரும்பவில்லை. பரவாயில்ல, என் கருத்து நல்லா இருக்கும்ல, நான் எனக்கு பின்னால் நல்லா வித்தியாகம், இப்படியா இதுவா மனம் திரும்புதல்? அது அவன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான், தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசும்போது உடனே உணர்ந்து மனம் திரும்பி விட வேண்டும். பிசாசு முதல் பாவம் பெருமை என்று சொன்னேன். இந்த பரிசேயர் சதுசேயருடைய வாழ்க்கையில காணப்பட்ட அநேக பாவங்கள் உண்டு. 2 முக்கியமான பாவங்கள். முதல் பாவம் பெருமை, இரண்டாவது பாவம் பொறாமை. இன்றைக்கு பொறாமைக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற தலைப்பு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பெருமை அது ஆண்டவர் எதிர்த்து இருக்கிறார். முதல் பாவம். உலகத்திற்கு எல்லா பாவிகளையும் இயேசு நேசித்தார். இயேசுடைய அநேக பாவிகள் வந்தார்கள், எல்லாரையும் நேசித்தார். பாவிகளை நேசித்தார், பாவிகளை மன்னித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், சமாதானத்தோடு அன்பு வைத்தார். எந்த பாவியும் இயேசு வெறுக்கவில்லை. இயேசுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? பாவிகளின் சிநேகிதன் என்றால் பாவிகளை சிநேகித்தார். ஆனால் பெருமைக்காரனாகிய பொறாமைக்காரனை பெருமைக்காரன் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்களை கண்டபோது இயேசு சபித்தார். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, மாயக்காரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லி 8 முறை மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆகினால எல்லாரையும் நேசித்த இயேசு இவரை மட்டும் ஏன் எதிர்த்து நின்றார் என்றால் அவர்களுக்கு காணப்பட்ட பெருமை. இதற்கு மாய்மாலத்துக்கு நாம் ஜாக்கிரதை. இயேசுவை பிசாசு சோதிக்க பல சோதனைகள் கொடுத்தான். வனாந்தரத்தில் இருக்கும்போது கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சாப்பிடுவது சொன்னான். ஏன்? இயேசு பசியாயிருந்தார். இயேசு பசியாயிருக்கிறார், அவர் பசியை தீர்ப்போம் என்ற நல்ல எண்ணத்தோடு அவன் சொன்னான். இயேசு பசியாயிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? யாராவது பசியாயிருந்தா நம்ம என்ன செய்யணும்? பசியை தீர்க்கணும். இப்போ இயேசு பசியாயிருக்கிறார். பிசாசு என்ன சொன்ன? கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட சொன்னான். பசியாயிருந்தா பசியை தீர்த்துக்கொள். அப்ப நல்ல எண்ணத்தோடு அவன் சொன்னான். அவன் இல்லை, இயேசுவை கெடுக்க வேண்டும், இயேசுவை தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். இதுதான் பிசாசின் நோக்கம். பிசாசு நம்மை கெடுக்க வேண்டும் என்பதுதான். பிசாசு எப்போதுமே எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் சாப்பிடுறது பாவம் கிடையாது. கல்லை அப்படி சாப்பிடுறது பாவமே கிடையாது. ஆனாலும் அதிலே பிசாசின் தந்திரம் அடங்கி இருக்கிறது. நம்மை பிசாசுக்கு கீழ்ப்படிய வைத்து விடுவான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்தால் நரகம் தான். ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்றது,
தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையினாலே நாம் பிசாசுக்கு ஒருபோதும் கீழ்ப்படியவே கூடாது, தேவனுக்குத்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே பிசாசின் நோக்கம் பொறாமை. பொறாமையினாலே நோக்கம் எப்படியாவது இவரை விழத்தள்ள வேண்டும், விழத்தள்ள வேண்டும், பிடிச்சு எடுத்துடணும், மேல போக. இயேசு தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதை. அங்கே போய் சிலுவையில் போய் அறையப்பட்டு இந்த சகல ராஜ்யங்களையும் எல்லாத்தையும் பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாத்தையும் பறித்துக் கொள்ள வேண்டும், நமக்கு ரட்சிப்பை தேடி தர வேண்டும் என்றுதான் இயேசுவின் சித்தம். இயேசு தெரிந்து கொண்ட வழி சிலுவை பாதை. ஆனால் பிசாசு அதற்கு தடையாக, அதை விட்டு நீக்கும்படியாக, எப்படியாவது அதிலிருந்து அந்த நோக்கத்தில் விழத்தள்ளும்படியாக படுகிறான். இதுதான் பிசாசின் நோக்கம், பொறாமை. அநேகர் மற்றவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, மற்ற முன்னுக்கு வந்தா பிடிக்காது, மற்ற மேல போனா பிடிக்காது, பிடிச்சி விட்டுருவாங்க. ஆபீஸ்ல கூட, கம்பெனியில ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கூட மற்ற யாராவது ப்ரொமோஷன் வர மாதிரி இருந்தா, நல்ல காரியம் வர மாதிரி இருந்தா அவன் பேரை கெடுத்துருவாங்க, கெடுத்து பிடிச்சி எடுத்துருவாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு மிஷினரி வந்தா ஒரு வீட்டுக்கு வந்தா அங்க நண்டு, ஒரு மண் பானையிலே நிறைய நண்டு போட்டு வைத்திருந்தார். அந்த நண்டு போட்டு வைத்து நல்ல நண்டு உள்ள பெரிய பானையில வைக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது மிஷினரி கேட்டா, என்னப்பா இது இவ்வளவு நண்டை போட்டு வச்சிருக்கீங்க இந்த பானையில, மூடி வைக்காம திறந்து வச்சிருக்கீங்களே, இப்படி திறந்து வைத்திருந்தா இந்த நண்டனை ஏறி வெளியே ஓடிடாதா என்று கேட்டார். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், இல்லை சார், இந்த நண்டு ஓடவே ஓடாது, ஏறி வரும், ஏறும், மேல ஏறும், ஆனால் ஏறும்போது இன்னொரு ரெண்டு காலை பிடிச்சி இழுத்தோம். ஒரு நண்டு ஏறும் ஏறும் மேல ஏறி வெளியே வரலாம்னு இருக்கும்போது இன்னொரு ரெண்டு காலை பிடிச்சி இழுத்தோம். இப்படிதான் ஒரு நண்டம் ஓடாது சார், அதனால மூடி தேவையில்லை என்று அவர் சொன்னார். அப்ப இப்படிதான் மனுஷன் இப்படிதான் இருக்கிறாங்க. யாரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது, இது மேல போய்விடக்கூடாது, காலை பிடிச்சி இழுத்துவாங்க, எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது பண்ணி இழுத்து விட்டுருவாங்க. ஆகையினால இதுதான் பொறாமை. மற்றவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, மற்றவங்க உயர்வது பிடிக்காது, மற்றவங்களை கெடுப்பது பொறாமை. மற்றவங்க நல்ல வசதி ஆகிட்டா பிடிக்காது, வீடு வாங்கிட்டா வீடு கட்டிட்டா பிடிக்காது, கார் வாங்கிட்டா பிடிக்காது. நம்ம மேல பொறாமை. மக்கள் பொறாமை உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்ம கொஞ்சம் வசதி ஆகிவிட்டால் மக்களுக்கு பிடிக்காது, நம்ம பார்க்கிறவங்களுக்கு பொறாமை வரும். இதுதான் அந்த பிசாசு அங்கே இயேசுவை செய்தார். இயேசு எப்படியாவது பாவத்தை விடத்தள்ள வேண்டும், இயேசுவை சிலுவைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி எப்படியாவது விடத்தள்ள வேண்டும் என்று இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம், யாராவது வாசிங்கள். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அங்கே எல்லாத்தையும் எல்லாம் என் கையில் இருக்குது. பிசாசு சொல்றோம், எல்லாம் என்னோட கண்ட்ரோல் இருக்குது. நீ என்ன செய்கிறாய்? சிலுவைக்கு போய் பல பாடுகள் பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, பல பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்த சிந்தி மறித்து, உயிரை கொடுத்து, ஏன் இவ்வளவு கஷ்டம்? எதுக்காக நீ இவ்வளவு பாடுபட வேண்டும்? சிம்பிள், சுருக்கமான வழி சொல்லித்தாய். என்னை விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டா, சாஷ்டமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டா, இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். எவ்வளவு சுலபமான வழி பார்த்தீர்களா? ஆகினால் இது எது? பொறாமை.
பொறாமை தந்திரமான பிசாசின் தந்திரம் இது. இது மட்டும் இல்லை, பிசாசு இதோட விடல. பிசாசு பேதுரு மூலமா நுழைஞ்சான். இயேசு தன் சீஷர்களுக்கு தன்னுடைய பாடு மரணம் இப்படியாக பாடுகப்பட்டு நான் மரிக்க வேண்டும், பாடுபட வேண்டும் அங்கே என்று சொல்லி தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு பகிர்ந்து கொண்ட போது பேதுரு பிசாசு பேதுரு மூலமா நுழைஞ்சிட்டான். பேதுரு கேட்டான், ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது, இதெல்லாம் நமக்கு வர நேரிடக்கூடாது என்று தனியா கூப்பிட்டு போய் இயேசு தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நல்ல புத்தி சொல்வது போல, நல்ல இயேசுக்கு நல்ல புத்தி பேதுரு சொல்வது போல சொல்கிறான். இது வரக்கூடாது ஆண்டவர், இப்படியா நமக்கு வரணும், வரக்கூடாது. அப்பதான் இயேசு என்ன சொன்னார், பேதுருவை பார்த்து பின்னாலே போய் சாத்தான், அப்பாலே போய் சாத்தான். பேதுருவை பார்த்து சாத்தான் என்று சொன்னார். இயேசு பேதுருவை பார்த்து சாத்தான் என்று சொன்னார். அதை பார்த்து சொன்னார், பார்த்து பேதுருவை தான் பார்த்து சொன்னார். ஆனால் இயேசு சொன்னது பேதுருக்குள்ளே இருந்த சாத்தான், அவனைத்தான் சொன்னார். அப்போ சிலுவைக்கு போய்விடக் கூடாது என்பது பிசாசுடைய நோக்கம். பொறாமையின் குணம், தந்திரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்கள் நன்றாக இருந்தால் நாம் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒருவேளை மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால், துன்பம் வந்துவிட்டால் அதுக்காக வருத்தப்பட வேண்டும், அவளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், நன்றாக இருப்பதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அவங்க அப்படிதான் வேணும், நல்லா பழக்கம், நல்ல வேதனைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், அவங்களுக்கு அப்படிதான் வேணும், அதுக்கு மேல கூட வேணும் என்று அப்படி நினைக்க கூடாது. பொறாமை. நாம் பொறாமைப்பட்டால் கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? அங்கே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. சொத்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை என்ன செய்யுமா? பொறாமை நமக்கு இருந்தால் எலும்பையே உருக்கி விடுவோம், நம் எலும்பையே உருக்கிடும். பார்த்தீங்களா எவ்வளவு ஆபத்து? அதனால பொறாமைக்கு ஜாக்கிரதையா இருக்கு. அங்கே மாய்மானம், பொறாமை. அங்கே பிசாசு இதைத்தான் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில பொறாமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மற்றவர்கள் நம்மை புகழும் போது பெருமை வந்துவிடும். மற்றவர்களை இகழும் போது, மற்றவர்களை மற்றவர்களை புகழும் போது நமக்கு பொறாமை வரும். ரெண்டுத்துக்குமே இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்களை புகழும் போது நமக்குள்ளே பொறாமையும் வரக்கூடாது, மற்றவர்களை புகழும் போது நமக்கு பொறாமையும் வந்துவிடக்கூடாது. நமக்கு பெருமைக்கும் இடம் கொடுக்க கூடாது, பொறாமைக்கும் இடம் கொடுக்க கூடாது. நல்ல மனது. இங்க என்ன வாசிக்கிறோம்? சொத்த மனம் உடலுக்கு ஜீவன். சொத்த மனம் என்னது? நல்ல மனசு. நல்ல மனசு இருந்தா நமக்கு ஜீவன். ஆனா பொறாமைப்பட்டால் எறும்புரிக்கு, நம்ம எறும்பியே ஒதுக்கிவிடும். ஆகையால் நாம் அதிக ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும். ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பக்தன் பழைய காலத்து கதை. பக்தன் காட்டுல தவம் இருந்தான், பகாலம் தவம் இருந்தான். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப காலம் தவம் இருந்தானா. ஒரு நாள் கடவுள் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டார். மகனே, என்ன வேண்டும் கே, நான் உனக்கு தருகிறேன், நீ என்ன கேட்டாலும் தருகிறேன்
உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா கடவுள் நமக்கு வந்துட்டார், கடவுள் தரிசனம் கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, நீ கேட்டு தருகிறேன், நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லுகிறாரே. அழகா என்ன அருமையான ஒரு சந்தர்ப்பம். கேட்பா இன்னும் என்னடா இது, என்னத்தை கேட்கலாம், எது கேட்கலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தான். கடவுள் கேட்டார், கேளுப்பா, கேளு, சீக்கிரம் கேளு, எதை கேட்டாலும் தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன், நான் நீ கேட்கிறத கொடுத்துருவேன், நீ என்ன கேட்டாலும் கொடுத்துடுவேன். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டபுளா கொடுத்துருவேன்னு சொன்னார். நீ கேட்பதை கொடுத்து விடுவேன், அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டபுளா கொடுத்துருவேன், 2 மடங்கு கொடுத்துருவேன். நீ கேட்கறத கேளு, நீ கேட்க என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவேன் சொன்னார் கடவுள். இப்போ யோசித்து பார்த்தாங்க, என்னடா என்னத்தை கேட்கறது. கடைசியா கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஒரு கண் குருடாகி விட வேண்டும், நொந்த கண் ஆகிடும், இந்த கண் பார்வை போய்விட வேண்டும், இந்த ஒரு கண் குருடாகி விட வேண்டும் என்று கேட்டான். அப்ப அவனுடைய எண்ணம் என்ன? என் காது கேட்கல, என் ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிட்டான். இப்படி மக்கள் இருக்கிறாங்க, உலகத்துல இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. பொறாமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. வாழ்க்கையில அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் இருக்கணும், எப்போதுமே நல்ல எண்ணம் இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு சொன்னார். நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகினால நாம் பொறாமைப்படவே மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். உன்னை விரோதி கஷ்டப்பட்டால் கூட அவனுக்கு அப்படிதான் வேண்டும் என்று நினைக்க கூடாதான். உன் சத்துவை சிதேரி என்றுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே யாருக்கும் நம்ம விரோதமாக நினைக்கவும் கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. எப்போதுமே நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே உனக்கு நட. ஆகினால இந்த பிசாசு இயேசுவை பொறாமையினாலே இயேசு கொலை செய்தார்களே, இயேசு சிலுவையில் அறைந்தார்கள். எதனால? வேதம் என்ன சொல்கிறது? பொறாமையினாலே. பொறாமையினாலே இயேசுவை சிலுவையில் அறைந்தார். வேதத்தை வாசிக்கும். ஆகினாலே பிசாசு எப்போதுமே நமக்கு நல்லது செய்யவே மாட்டான். நல்லது செய்யற மாதிரி இருப்பான். சொல்றது நல்ல காரியமாக தான் இருக்கும், நல்லது செய்யவே மாட்டான். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நான் இருக்கிறேனா, பரிசுத்தமாக இருக்கிறேனா, எனக்குள்ள ஏதாவது பெருமை ஆவி வந்து விட்டதா, நான் யாரை பற்றியாவது பொறாமைப்படுகிறேனா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது காணப்பட்டால் உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட வேண்டும். எல்லா பாவமும் எல்லாருக்கும் வரும். எந்த பாவமும் செய்யும்படியான சந்தர்ப்பம் மக்கள் யாருக்கும் வரும். எப்பேற்பட்ட பெரிய பரிசுத்தமான பெரிய வளமையான ஊழியர்கள் எல்லாருக்குமே வரும். பெரிய ஆட்கள் தான் ரொம்ப வரும். ஆனால் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் அதிக கவனமாக இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒத்து கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்ணின்படி கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தை நம்மை தாக்கும். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டு, யாராவது ஒருவர் நம்ம ஜெபத்தை இந்த பைபிள் ஸ்டடி நாளையோடு முடிகிறது. நாளைக்கு கடைசி நாள். நாளை
தவறாமல் நீங்கள் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நீங்கள் என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்கின்றனோ அதெல்லாம் கேட்டு தீர்த்துக் கொள்ளலாம். சந்தேகம் நிச்சயமாக இருக்கும், கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன அநேக விஷயங்கள் உங்களுக்கு விளங்காமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் என்னால் சரியாக விளக்கி சொல்ல முடியவில்லை. என்னால் முடிந்தவரை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதாவது காரியம் இருந்தால் நாளைக்கு நீங்கள் யார் வேண்டும் இருந்தால் எதை வேண்டும், நாளைக்கு கேள்வியின் நாள். அதனால ஆயத்தத்தோடு வாருங்கள், தவறாமல் வாருங்கள். கண்களுடைய கர்த்தருக்கு ஜெபித்தோம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.